अब लोग कहते हैं कि श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है, कहते हैं। अभी किसने भेजी है भाई तमिलनाडु? ये तमिलनाडु कौन ले गया है? कौन ले गया है? ऐसे लोगों को माफ करोगे क्या? வணக்கம். கேள்வி களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசிகிட்டே இருக்காரு. லேட்டஸ்ட்டாக அவர் பேசினது அப்படிங்கிறது ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயம் குறித்தான ஒரு விஷயம். என்ன விவகாரம் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். அதாவது இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருவூலத்தோட சாவி அப்படிங்கிறது காணாமல் போகுது. இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா 2018 ஏப்ரல் 4ஆம் தேதி இந்த கருவூலத்தை திறக்கிறதுக்காக ஒடிசா அரசு முயற்சித்த போது தான் அப்போ இந்த சாவி காணாமல் போன விவகாரம் அப்படிங்கிறதே தெரிய வருது. இந்த கருவூலத்தில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 149.6 கிலோ தங்கமும் 258.3 கிலோ வெள்ளி நகைகளும் இதில் இருக்குது. இது கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படிப்பட்ட கோயிலில் அந்த சாவி காணாமல் போனதுக்கு ஒரு ஆணையத்தை அமைச்சு அதற்கான விசாரணை நடந்து அந்த அறிக்கை அப்படிங்கிறது இது வரைக்கும் வெளியிடப்படாமல் இருக்குது. இதை பற்றி தான் பிரதமர் மோடி அப்படி அந்த ஒடிசாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்காரு. என்ன பேசுகிறாருன்னு பார்த்தா, வீட்டு சாவி தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு போய் வழிபட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்த சில மணி நேரத்துலேயே அந்த சாவி அப்படிங்கிறது கிடச்சிருது. ஆனால் அந்த சாவி, அந்த கோயிலோட சாவியே இப்போ காணாமல் போயிருக்குது. அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. இதுக்கு தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் தமிழை பற்றி உயர்வாக பேசுகிற மோடி இதே ஒடிசா உத்தரப்பிரதேசத்துக்கெல்லாம் போகும்போது தமிழ்நாட்டு மக்களை ஒரு திருடர்கள் போல சித்தரிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. ஏன் பிரதமருக்கு இப்படியான ஒரு காழ்ப்புணர்ச்சி? அதே போல் வட மாநிலங்களுடைய செல்வாக்கை பெறுவதற்காக தான் இப்படியான ஒரு குற்றச்சாட்டை, அது தமிழ்நாட்டு மீது ஒரு குற்றச்சாட்டை பிரதமர் மோடி முன்வைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவாளர் கிருத்திகா தரன், அதே போல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து டால்ஃபின் ஸ்ரீதர், விமர்சகர் ரவிசங்கர், இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் CS கோட்டீஸ்வரன், அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சஃபி சுலைமான் இணைய இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருத்திகாட்டிருந்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் அப்படின்னு சொல்லி பழி சுமத்திருக்காரு பிரதமர் மோடி. இந்த பூரி ஜெகநாதர் ஆலய விவகாரத்தில் தமிழ்நாட்டை ஏன் இழுக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழை பற்றி பெருமையாக பேசிட்டு அங்கே போயிட்டு ஒடிசா ஊபி இங்கெல்லாம் போகும்போது ஏன் இப்படி தமிழர்களை இப்படி சித்தரிக்கிறார் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. எப்படி பார்க்குறீங்க இதை நீங்கள்? பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும் மடைமாற்றல் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் எப்போதுமே மோடி கையில் எடுப்பாங்க. பிரித்தாளும் ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறது நம்ம மட்டும் இல்லை, கனடா, பிரிட்டன், UK, ஆஸ்திரேலியா அந்த சன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆஸ்திரேலியன் ஹெரால்டு, ஆஸ்திரேலியா, US வாஷிங்டன் போஸ்ட்டு, நியூயார்க் டைம்ஸு, இந்த மாதிரி அல் ஜசீரா, இந்த மாதிரி அனைத்து பத்திரிகைகளும், அதாவது CNN உள்பட அனைத்து பத்திரிகைகளும் மீடியாக்களும் அனைத்து உலகமுமே அவரோட ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறத வெளியிடாமையோ குறிப்பிடாமையோ இல்லை. விஸ்வகுரு அப்படி நாங்கள் உலகத்துக்கே இது உக்ரைன் வார நிப்பாட்டினோம் அப்படிங்கிறதெல்லாம் போய் இன்றைக்கி அவரோட இமேஜ் உலக அளவில் வெறுப்பு பேச்சின் ஹீரோ அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அது ஒரு பக்கம். இன்னொன்று இது மட்டும் இல்லை, ஆல்ரெடி ஊபியில் ஒரு தடவை சொல்லியிருந்தார், வட இந்தியர் தென்னிந்தியருங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருந்தார். அதுக்கப்புறம் மங்கள் சூத்திராவை கையில் எடுத்தார், குழந்தை பெற்றுக்கிறவங்க அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி கல்வி வளர்ச்சி இருக்கிற பீகாரோட இந்து பெண்களோட குழந்தை பெற்றுக்கொள்ளும் விகிதம் கேரள பெண்கள் முஸ்லீம் பெண்களை விட அதிகம். அப்படின்னா பீகாரில் இருக்கிற இந்து பெண்கள் குழந்தை அதிகம் பெற்றுக்கிறாங்கன்னு இவரால் தாக்க முடியுமா? முடியாது. இதுதான் ஆக்சுவலி ஒரு பெண்ணோட ஃபெர்டிலிட்டி ரேட்டை பற்றி பேசுறதுங்கிறது எங்கள் உடலை தாக்குவது போல். பெண்ணுக்கு எதிரான கட்சி அப்படின்னு ஆனப்புறம் எல்லாமே பேசலாம்னு வந்துருச்சு. இந்த மாதிரியான தொடர் வெறுப்பு பேச்சில் இப்போ ஒரிசாவில்
பாண்டியன் அப்படிங்கிற ஒரு தமிழர் இருக்கார். நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். காசி விஸ்வநாதரோட கோயிலின் சாவி குஜராத்துக்கு போய்விட்டதா? அதே போல் இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொருத்தர் நிற்கிறாங்க. ஒவ்வொரு இந்தியா முழுக்க வெவ்வேறு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கார். இவர் ஏன் குஜராத்தை விட்டுட்டு காசிக்கு வர்றாரு, ஏன் வாரணாசிக்கு வர்றாரு? அப்போனா வாரணாசியோட தொகுதி யூபியோட கோயில்களில் இருக்கிற எல்லா விதமும் குஜராத்துக்கு போய் கொண்டிருக்கிறதா? குஜராத்துக்கு போய் கொண்டு இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். ஏன்னா லக்னோ ஏர்போர்ட் குஜராத்துக்கு போயாச்சு, எல்லாமே குஜராத்துக்கு போயிட்டுருக்கு. எல்லாம் ராகுல் காந்தியே சொல்லியிருக்காரு, எல்லாமே அதானிக்கு போயிடுச்சு அப்படின்னு. அப்படி அவர் குஜராத்துக்கு கொடுத்து டெம்போவில் பணம் வர அளவுக்கு கொடுத்து இப்போ நம்ம தமிழர்களுக்கு மேலே திசை திருப்பி விட பார்க்குறாரு. அதெல்லாம் விடுங்க. இதுக்கு நம்மளோட சிஎம் அழகாக பதிலடி கொடுத்துருக்காரு. இவர் சொன்னது தவறு. இந்தமாரி பத்மநாப சுவாமிக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. இந்த மாதிரி இந்தியாவில் என்னென்ன கோயிலெலாம் இருக்கோ எதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு. இந்த கோயில் 4 பெருமாள் கோயிலில் ரொம்ப முக்கியமான கோயில். இதில் கை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது அயோத்திக்கு அடுத்து ஏதோ ஒன்று அடுத்தடுத்து ஏதோ பண்ணலாம். ஏன்னா துவாரகையில் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. அயோத்திக்கு முடிச்சுட்டு அடுத்து துவாரகைக்கு போயாச்சு. அடுத்து பத்ரிநாத் போவாங்க. அடுத்து இதுக்கு தான் வருவாங்க, பூரி ஜெகநாத்துக்கு. இப்படி வந்திருக்கப்ப இன்னொன்று மடைமாற்றம் அரசியல். இப்போது இன்னும் 2 ஃபேஸ் தான் இருக்குது. இங்கே ஆல்ரெடி நான் இப்போ டெல்லியிலேருந்து தான் பேசிகிட்ருக்கேன். இங்கே ஒரு பெரிய புரளி நடந்துட்டுருக்கு. நிறையா பார்லிமெண்ட்டை சுற்றி நிறைய பாதுகாப்பு வீரர்கள் அதிகப்படுத்துகிறதாகவும், ஆர்மி பர்சனாலிட்டி அதாவது டிஃபென்ஸ் சைடு 1/3 இங்கே இறங்கி இருக்கதாகவும் புரளியாக நிஜமாக தெரியல. இதை பற்றி நிறைய விவாதிக்கிறாங்க, இன்டெலெக்சுவல் சைடில் விவாதிக்கிறாங்க. 2வது என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம் மேல் எக்கச்சக்க புகார்கள். மகுவா மைத்ரா சொல்லிட்டாங்க, ஒரே நாளில் 543 இதை பக்கத்தை வெளியிட முடியாத ஆணையம் ஒரு ஆணையமாக. தேர்தல் ஆணையம் அதை பத்தி நம்ம அடுத்தடுத்து பேசலாம். இந்த பூரி ஜெகநாதர் விவகாரத்துக்குள்ள போயிட்டு நாம அதை பத்தி விவாதிக்கலாம். நான் வந்துடுறேன். நான் இவங்கிட்ட கேட்டுறேன். டால்பின் ஸ்ரீதர் இருக்காரு பாஜகவுல இருந்து. அதை மடைமாற்ற இல்ல, அதை மடைமாற்ற தான் பூரி விவகாரத்தையே அவர் கையில எடுக்கிறாருங்கிற. ஓகே, மடைமாற்றக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. கிருத்திகா ஒரு ரவுண்ட் எல்லாத்தையும் போயிட்டு வந்துருவோம். அதாவது நீங்க ஒடிசாவுக்கு போங்க, அங்க இருக்கிற மக்களை கொண்டாடுங்க, எல்லாம் ஓகே. தமிழர்களை போயிட்டு அங்க இவ்வளவு தரக்குறையோ ஒரு விமர்சனத்தை முன் வைக்கணுமா அப்படிங்கிறதான கேள்வி. முதல்ல சகோதரி டெல்லியிலேருந்து பேசுகிறாங்க. ஒரு விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்தணும். தமிழர்கள் குறித்து எங்கே பேசியிருக்காருங்க? ஒரு வார்த்தை ஏதாவது பேசியிருக்காரா? அது தமிழக முதலமைச்சர் மேலே கூட எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னா அவர் செய்தித்தாள்கள் பூரி ஜெகநாதர் ஆலயத்தோட சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதா இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. அதுதான் ஒரே. இதுல எங்க திருடர்னு வந்தது? இதுல தமிழர்கள் திருடர்னு எங்க சொன்னாரு? முதலமைச்சருடைய அறிக்கை கூட இல்ல சார் என் பணத்தை நீங்க எடுத்துக்கிட்டியா, என் பணத்தை நீங்க எடுத்துக்கிட்டியா, என் பணத்தை நீங்க திருடிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு என்ன இருக்குது? அதே போல என் பணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்களான்னு கேட்டா என்ன? எல்லாம் ஒண்ணுதானே சார். ஒரே நிமிஷம். அவர் ஒரிசாவினுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்குதுங்க. ஒரிசாவினுடைய ஆட்சி, மாநில ஆட்சி யாருக்குன்றதை முடிவு பண்ணுறதுக்கான சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்றத்துக்கும் சேர்த்து நடக்குது. அதில் நம்ம தமிழில் ஒரு சினிமா பாட்டு நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும், அப்படி வரும். அப்படியே அந்த தெய்வமே கலங்கினா நான் யாருக்கிட்ட போய் ஆறுதல் தேட முடியும்னு அந்த பாட்டு வரும். அப்படி அவர் என்ன சொல்ல வராரு? ஒரிசா கனிம வளம் உள்ள பூமி. ஒரிசா பல வகையில் மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சொர்க்க பூமியாக இருக்க வேண்டிய ஒரு மாநிலம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அது வெளிநாடு, அந்த வெளி மாநிலங்களுக்கு அந்த வேலையை அனுப்பக்கூடிய ஆட்களாக அந்த மாநிலத்தில் இருந்தவங்கெல்லாம் வெளி மாநிலத்துக்கு வேலை தேடி போகிறவங்களாக மாறி இருக்காங்க. அது நிர்வாக சீர்கேடு. நாம் வீட்டில் இருக்கிற சாவி காணாமல் போச்சுன்னா ஜெகநாதர்கிட்ட முறையிடலாம். ஆனால் ஜெகநாதருடைய கருவூலத்தினுடைய ரத்னா பண்டார் சொல்கிறாங்க. பண்டார்னா கடை அல்லது கருவூலம்னு வச்சுக்கோங்க. ரத்னா பண்டாரனுடைய சாவியை 6 வருஷமாக காணாமல் போச்சு. அந்த 6 வருஷமாக காணாமல் போனதுக்கு கோர்ட்டிலேருந்து, சுப்ரீம் கோர்ட்லேருந்து எல்லா உத்தரவு போட்ட பிறகும் கண்டுபிடிக்க முடியல. அது தமிழ்நாட்டில் போயிருக்கிறதாக இங்கே இருக்கிற மக்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். 2வது அதில் என்ன சொல்கிறாரு? அப்போ அவர் மறைமுகமாக குறிப்பிடுவது நிச்சயமாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரி இன்னைக்கு அரசியலில் அவருடைய வாரிசாக
அவருடைய நவீன் பட்நாயக் அவருடைய அரசியல் வாரிசாக முன்னெடுக்கப்படுறாரு பாண்டியன்ற அதிகாரி. நான் என்ன சொல்றேன், அத பாண்டியன் பேரை சொல்லி நேராவே சொல்லியிருந்தா கூட வந்து இவ்வளவு சர்ச்சையோ பிரச்சனையோ வந்திருக்காது. தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நீங்க அங்க போயிட்டு மென்ஷன் பண்றீங்கல்ல, அதுதானே இவ்வளவு சிக்கலுக்கான காரணமா இருக்கு. அதுதாங்க நீங்க முதலமைச்சர் கூட தமிழ்நாட்டில் இந்த சாவி இருக்கிறதா வந்து பேசிக்கிறாங்க, மக்கள் பேசிக்கிறாங்கன்ற சந்தேகம் எனக்கு இருக்குன்னு அவர் சொன்னதுல முதலமைச்சர் உடனே தமிழர்கள்லாம் திருடன்னு சொல்றாருன்னு சொன்னா முதல்வர் ஏதாவது அறிக்கையை எல்லாம் படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுறாரா இல்ல அவர் ஏதாவது மற்ற பேப்பர்லாம் செய்தித்தாளெல்லாம் படிக்கிறாரான்னு முதல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் இப்படி தமிழ்நாடுலாம் திருடர்கள்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றது வந்து உண்மையில வருத்தமா இருக்கு. எனக்கு வந்து அப்படி இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரையில அவர் தமிழ்நாட்டை பத்தி மிக பிரதமர் பேசுனதுல உங்களுக்கு தப்பு இல்ல. வந்து முதலமைச்சர் வந்து ஏன் இப்படி வந்து பிரதமர் பேசினாரு கேட்டதுதான் உங்களுக்கு தப்பா தெரியுது. பேசவே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்களே முந்திக் கொண்டு அவர் அப்படிதான் சொல்லி இருப்பாரு நீங்க ஏன் கற்பனையில எடுக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம், பிரதமர் வந்து தமிழை உயர்த்தி பிடித்த மாதிரி, தமிழகத்தை உயர்த்தி பிடித்த மாதிரி, தமிழினுடைய பெருமையை பேசின மாதிரி ஒரு வட இந்திய தலைவர், அது முதலமைச்சரோ பிரதமரோ தமிழ்நாட்டுக்கு வரும்போது ரைட் சார் நாங்க பேசுறாரு அது இல்ல, யாரும் மறுக்கவே இல்ல, ஒத்துக்கறாங்க. தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீங்க பேசிட்டு நீங்க இதே வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ஒடிசாவுக்கோ போகும்போது அங்க போயிட்டு ஏன் இவ்வளவு இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சிஎம் கேக்குறாரு. அவர் சாதாரண அரசியல்வாதி இல்லங்க. அவர் அடுத்த தலைமுறை, அடுத்த ஜெனரேஷன் பத்தி திங்க் பண்ற, யோசனை பண்ற ஒரு தலைவருங்க. அவருடைய தமிழை பத்தி ஆர்வம், தமிழை பத்தி அக்கறை வந்து அவருடைய டிஎன்ஏல இருக்குன்னு அவர் பல தடவை சொல்லியிருக்காரு. ஏன்னா பாரதியாருடைய அச்சமில்லை கவிதை தான் எனக்கு தைரியத்தை கொடுத்தது. இப்படி பல விஷயங்களை கணியன் பூங்குன்றனார்ல இருந்து ஏதோ தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப தமிழ்ல வணக்கம்னு சொல்லிட்டு போற அரசியல் தலைவர் இல்ல. அங்க இதுல போயிட்டு ஒரு பேசுறாரு, ஒரு ராணுவ வீரர்கள் மத்தியில போய் பேசுறாரு, எல்லையில பார்டர்ல போய் மலைக்கு மேல போய் பேசும்போது கூட சொல்றாரு, ஒரு திருக்குறள் சொல்றாரு, மனமாரம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் இவை நான்கும் ஏமம் படைக்கே, அந்த திருக்குறளை போய் சொல்றாரு. அதனால அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற ஜனநாயக மாணவர்களுக்கான ஒரு கலந்துரையாடல்ல உலகம் முழுக்க இருக்க மாணவர்கள் மத்தியில் பேசும்பொழுது நான் வந்து ஒரு மிக முக்கியமான தேசத்துக்கு இல்ல உலகத்துக்கே தேர்தல் முறையை சொல்லி கொடுத்த தமிழ் மாநிலம், அந்த நாடு உலகத்தினுடைய 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தோன்றின மொழி தமிழ் மொழி, அந்த மொழி இருக்கிற நாட்டில இருந்து நான் வந்து பேசுறேன்னு சொல்லி பேசுறாரு. ஆகையினால அவர் தமிழை பத்தி உயர்த்தி பிடிச்சது, தமிழனுக்கான பெருமையை உலகரங்கல கொண்டு போன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எந்த தலைவருமே கிடையாது, அது தமிழகத்தை சேர்ந்த தலைவர்கள் உட்பட. ஆனா அவர் என்ன சொல்ல வந்தாரு, இப்ப ராகுல் காந்தி பரப்புரையில அங்க சொல்றாரு, அதே ஒடிசாவில் போய் பிஜேபிக்கும் அவங்களுக்கும் கள்ள உறவு இருக்கு. தமிழை வந்து அவர் இழிவா பேசல, ஒரு அதான் எந்த இடத்துலயும் வந்து தமிழை தாழ்த்தி பேசல, தமிழர்களை தாழ்த்தி பேசல. கோட்டீஸ்வரன் வந்தாரு, அவர்கிட்ட தமிழகத்தின் மேல மிக உயர்ந்த மதிப்பு உள்ளவர் அவர்கள். கோட்டீஸ்வரன் சார், அதாவது பிரதமரோட பேச்சு, அதுக்கு வந்து சிஎம்மோட ரியாக்ஷன் எப்படி பாக்குறீங்க? இவர் சொல்றாரு, நம்ம டால்பின் ஸ்ரீதர் சொல்றாரு, அவர் வந்து எந்த இடத்துலயும் தமிழையோ தமிழர்களையோ தாழ்த்தி பேசவே இல்லை, தமிழை வந்து தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் பிரதமர் மோடி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது முதல்ல வந்து பிரதமர் பேசியிருக்கிற அந்த கருத்துல இருந்து ஆரம்பிப்போம். இந்த பொருள், அதாவது ஜெகநாதரோட சொத்து, அந்த சொத்து இருக்கக்கூடிய அந்த சாவி, அந்த கருவறை சாவி எல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக காணும் அப்படின்றதான் பேசுபொருள், பல மாதமாக. அப்போ பல மாதமாக காணா போன ஒரு பொருளை பற்றி தேர்தல் நேரத்தில் இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு, இன்னும் ஓட்டு என்றதுக்கு இன்னும் ஜூன் 4 வரப்போகுது அப்படின்னும் பொழுது இப்பொழுது அதை பற்றி பேச வேண்டிய காரணம் என்ன? ஏன் அப்போ பிரதமர் எங்கன்னா ஜெர்மனிக்கு எங்கன்னா வெளியூர் போயிருந்தாரா சாவி காணா போனப்போ, இல்லை வேறு நாட்டுக்கு பிரதமராக இருந்தாரா? சாவி காணும்னு தெரியுது, இல்லை ஒரு பல மாசமாக காணுன்றாங்க. பல மாசம் இல்லை, கிட்டத்தட்ட வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. 2018 காணாத போயிருக்குது, 2018 ஏப்ரல் 4 காணாம போயிருக்கு. 6 வருஷமா காணா போயிடுச்சுன்னா, அதாவது 6 வருஷமா காணா போச்சுன்னா, அன்னைக்கெல்லாம் இதே நவீன் பட்நாயக்கோட சேர்ந்து பாராளுமன்றத்தில் மசோதாலாம் சேர்ந்து பாஸ் பண்ணும்போது அப்போ நல்லா இனிப்பாக இருந்ததா? இதே நவீன் பட்நாயக்கும் இதே பாண்டியனை வந்து ஜின்னு மாறி மாறி கூப்பிட்டுட்டு போது நல்லா இருந்ததா? இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து ராமர் கோயிலுக்கு மேலே தானே உங்களுக்கு ஒரு மோகம் காதல் எல்லாமே இருந்தது, ஏன்னா திடீர்னு ஜெகநாதர் மேலே பாசம். ஏன் இந்த பாசம்? ஒன்று பொருள் காணா போச்சு 6 வருஷம்னா, 6 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் அன்றைக்கி அதை பற்றி பேசலை, இன்றைக்கி ஏன் பேசுகிறீங்க? அப்போ மௌனமாக இருந்ததுக்கு நடுவில் ஏன் அரசியல் காரணமாக? கூட்டணி அவர் எதிர்பார்த்தீங்க, கூட்டணி வராத காரணத்தினால நீங்கள் எடுத்து விட்றீங்க. அப்போது ஒரு சாமி பொருள் காணா போயிருக்குது, ஒரு பிரதமரே இது தெரிஞ்சு கவனக்குறைவாக இருக்காரு, இல்லை வேறும்ட்டே மௌனமாக இருக்காருன்னா அப்போ அந்த பிரதமரோட மனநிலையே என்னன்னு சொல்கிறது? சாமி பொருள், சாமியை இந்துக்கள் சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் பிரதமர் மோடி அவர்கள் அவதாரமே எடுத்திருக்கிறாருன்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது
ஜெகநாதரோட சொத்து காணா போனப்ப 6 வருஷமா பிரதமர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? ஏன் எதுவும் நடவடிக்கை எடுக்கல? இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன? இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு போடலை, அதனால் தமிழர்கள் மேலே ஒரு கோவம் நியாயமாக இருக்கிறது, அது சாத்தியம் தான், அது முறை தான். ஓட்டு போட்டால் தானே அவங்க மீது ஒரு அக்கறை, ஒரு பாசம், ஒரு அனுதாபம் வரும். எதுவுமே வராது. பாண்டியன் அவரே என்ன சொல்கிறாருன்னா, நான் தமிழ்நாட்டுக்காரன் இல்லை, இப்போ நான் வந்து ஒடிசாவோட மாநிலத்தோட சொந்தக்காரனாக நான் மாறிட்டேன். ஒடிசா மக்கள், அதாவது கர்நாடகத்தில் இருந்த பொழுது எப்படி அண்ணாமலையா வந்து நான் கன்னடிகான்னாரு, அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்தவன் நான் தமிழன் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ ஐயா பாண்டியனும் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஐயா பாண்டியன் அவர்களை இன்னும் தமிழ்நாடோட சேர்த்து, இப்போ அவரு வீடுலேருந்து எல்லாமே அங்கே தான் இருக்குது. அப்படி சாவி காணா போச்சு, சொத்து காணா போச்சுன்னா என்ன தமிழ்நாடு என்ன யார் எங்கே எதுனா போதைப் பொருளை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு போகிறதுக்கு, இல்லை வியாபாரம் பண்ணுறதுக்கு? ஒரு நாட்டினுடைய பிரதமர் பிரச்சாரம் பண்ணலாம், என்ன பிரச்சாரம் பண்ணணும், ஏது பிரச்சாரம் பண்ணணும் தெரிஞ்சு பண்ணணும். இந்த மாதிரி திரும்பி திரும்பி சாமி சொத்தை காணா போயிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, மங்களசூத்ரா வந்து அவுத்துன்னு போயிடுவாங்க, எரும மாடை ஓட்டிக்கிட்டு போயிடுவாங்க, இந்துக்களோட மாடுகள் இருந்தால் இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க, இஸ்லாமியருக்கு தனி பட்ஜெட்டு அப்படின்னு போனதுக்கு போய் இப்போ கடைசியாக எங்கே வந்திருக்குன்னா ஜெகநாதர் சாமி கிட்ட வந்திருக்கு. ஒரிசாவில் நாங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தோம், ஒவ்வொரு வாட்டி புயல் வரும்போதும் மழை வெள்ளத்துக்கு பாதிப்பு உள்ளாகிற மாநிலம் ஒடிசா, இதெல்லாம் கொடுத்துருக்கேன், மத்திய அரசு நான் இருக்கிறேன், உங்களுக்கு சிலிண்டர் விலையை குறைக்கிறேன், இல்லை வேலை வாய்ப்புகள் பெருக்கிறேன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக்கப்படும், இங்கே நிறுவனம்லாம் அதிகமாக மத்திய அரசோட பங்கில் கூட வரப்படும், புல்லட் ட்ரெயின் வந்ததுன்னா மொதல் ட்ரெயினை ஒரிசாவுக்கு விடுறேன், வந்தே பாரத் ட்ரெயின் எல்லாம் இங்கே தான் ஓடுது, வந்தே மெட்ரோ ட்ரெயின் வந்தாலும் ஒரிசாவுக்கு கொடுக்குறேன். இப்படியெல்லாம் பேசினா அது ஒரு பிரதமருக்கு அழகுங்க. ஒன்று செய்ததை சொல்லி காட்டி வாக்கு கேட்கணும், இல்லை இதெல்லாம் நான் திருப்பி வந்தால் செய்வேன்னு சொல்லி வாக்கு கேட்கணும். அதை விட்டு சாமியோட சாவியை காணோம், கருவறையில் இருந்த சொத்துக்களை காணோம், சாமியோட சொத்துக்கள்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னா இது ஒரு பூஜாரியோட மாநிலத்தோட முக்கியமான பிரச்சனை இல்லையா? இல்ல வாயில் இல்ல கரெக்ட் யார் மாநிலத்தோட முக்கியமான பிரச்சனைங்க. இந்த நாட்டினுடைய முக்கியமான பிரதமர் முதல்ல அவர் ஒரு இந்துவா அவருக்கு ஏங்க 6 வருஷம் ஆச்சு? என்ன கும்பகர்ண மாதிரி ஐயா தூங்கிட்டு இருந்தாரா? காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? பேச வேண்டியதானே. காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? காவல்துறை ஒரிசாவுடைய காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? யார் கண்டுபிடிக்கணும்? அத யார் கண்டுபிடிக்கணும்? கண்டுபிடிக்க முடியலன்னா அது யார் சொல்லணும்? அதாவது நான் பதில் சொல்றேன். கோர்ட்ல இருக்குங்க, வழக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கு, இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா பேசி முடிக்கிறேன், நீங்க சேர்த்து பதில் சொல்றேன். இருங்க வரேன். அதாவது நாட்டினுடைய மாநிலத்தில் சட்டத்துறை இருக்குங்க, காவல்துறை இருக்குங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் யாருக்கு பதில் சொல்லுவாங்க? ஜனாதிபதி கூட தான் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. சிவில் சர்வீஸ்லாம் யாருக்கு வரும்? ஏன் உங்களுக்கு அப்ப ஆள் இல்லையா? உங்களுக்கு வந்து இல்லங்க, நீங்க வந்து மக்களை மாத்துறீங்க, மடமாத்துறீங்க. இது வந்து உச்சக்கட்ட ரகசியம். இது வந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியாக பாண்டியன் இருந்தாருன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். ஏங்க இவர் வந்து கலவாடு சூழ்நிலை காணாம போகும்போது சம்பந்தப்பட்ட அதிகாரியாக அவர் இருந்திருக்கலாம், அவருடைய கவனக்குறைவுல காணாம போயிருக்கலாம் கூட சொல்லி இருக்கலாம் இல்ல, அதுக்கு சொன்னாரே தவிர முதலமைச்சர் சொல்றதுக்கு வரேன். இருங்க முதலமைச்சர் சொல்றதுக்கு வரேன். இப்போ நீங்க பாண்டியன் ஐயாவை வந்து ஒரு தமிழகத்திலிருந்து போன ஒரு சிறப்பு அதிகாரியா தான் பாக்குறாங்க, புரியுதுங்களா? ஒரு அதிகாரியை வந்து முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவர் கீழே இருக்கிற கட்டுப்பாட்டை இருக்கிற சொத்து காணா போகுது, நகை காணா போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த திருட்டுப்பட்டை வந்து அவர் மீது தான் சூசகமாக பிணையப்படுகிறது. அரசியல் பேசாமல் நீங்கள் வந்து அங்கே வந்துட்டு பின்னணி குற்றம் எல்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க. அதற்கு தான் இவர் கேட்குறாரு. அப்புறம் இன்னொன்று, தமிழை பற்றி பிரதமர் அவர்கள் எங்கேயுமே தப்பாக பேசலைங்க, அதெல்லாம் பண்ணலை. ஐயா திருக்குறளை பற்றி பெருமையாக பேசுவார், பாரதியோட கவிதையை பற்றி பேசுவார், யாதும் ஊரே யாவரும் கேளீர்லாம் சொல்லுவார். என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டு எய்ம்ஸுக்கு நிதி ஒதுக்க மாட்டார், தமிழ்நாட்டில் வந்தே மெட்ரோ காசு கேட்டால் கொடுக்க மாட்டார், மெட்ரோ ரயிலுக்கு பணம் எங்கன்னா இல்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து சட்டமன்றத்திலையும் பேசுகிறாங்க, பாராளுமன்றத்திலையும் கோரிக்கை வைக்கிறாங்க, பணம் கொடுங்கன்னா உள்ளாட்சிக்கு தேர்தல் நடத்தல காசு கொடுக்க முடியாதுனாங்க. இப்போ வந்த மழை தென்காசி திருநெல்வேலிலாம் வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, வந்து கூட பார்க்கல, பணத்தை கூட கேட்ட பணத்தை கொடுக்கல. தமிழ்னு பேசுவாங்க. ஆனால் தமிழருக்குன்னு வரும்போது எதையுமே செய்யாம 29 பைசான்னு பேர் வாங்கி வச்சிருக்கிறாங்க. இது நிதர்சனமான உண்மை தானே? ஏன் வழக்கு தொடர்ந்துக்கலாம்ல? 29 காசுல நான் பேசுறதுல கூட பணம் கொடுக்குறேன், ₹1 இங்க இருந்து திருப்பி கொடுக்கறது 29 காசு. ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு குறுக்கீடு தான் இருக்கு. ஒரே ஒரு குறுக்கீடு. இப்போ போய் அங்கே ஒடிசாவில் போய் இந்த தமிழ்நாட்டு விவகாரத்தை இழுக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து தமிழர்களை பற்றி அங்கே கொஞ்சம் இப்படி வந்து தரக்குறைவாவோ அல்லது தாறுமாறவோ பேசினா வாக்குகள் விழுவுங்கிற அந்த எண்ணத்திலையா, இல்லை இது எப்படி எடுத்துக்கிறது? அதாவதுங்க, பொதுவாக வட இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் வட இந்தியாவுக்கு வேலைக்கு போனால் அவங்கள அடிக்கிறாங்க,
பீகார்லேருந்து வந்தால் அவங்கள திட்டுறாங்க, உத்தரப்பிரதேசிலேருந்து வந்து அவங்கள கேவலப்படுத்துகிறாங்க, ஒரிசாலேருந்து வேலைக்கு போனால் அவங்கள வந்து தரக்குறைவாக நடத்துகிறாங்கன்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் வந்து நிறைய நாளாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. வட இந்தியாவில் அரசியல் பண்ணுறாங்க. போலி தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் அவமானம் பண்ணாத மாதிரி எதுவுமே நடக்கலையா தமிழ்நாட்டில்? 100 உதாரணம் சொல்லட்டுமா நான் சார்? சொல்லி தமிழ்நாட்டு பத்தி முடிச்சிட்டு தாராளமா கேளுங்க, அதை முடிச்சிட்டு கோட்டீஸ்வரன் முடிச்சிட்டோம். கரெக்டு சார். ஒரு சில இடத்துல நடந்தது சார். அந்த இடத்துல என்னென்னலாம் நடந்ததுன்னு சேர்த்து சொல்லுங்க. சிறுமியை வந்துட்டு ஒருத்தர் வருவாங்க, அவங்க வந்து பாலியல் சீண்டல் பண்ணுவாங்க, அப்போ இருக்கிறாங்க பொதுமக்கள் பாதுகாத்துட்டு இருக்கணுமா? இங்கேருந்து வந்து ஏடிஎம்ல வந்து கொள்ளையடிப்பீங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அந்த மாதிரி பேச்சு வந்தது. எங்கே வேலை வெட்டிக்கு போகிறவங்களோ உழைக்கிறவங்களெல்லாம் இங்கே இருக்கவங்க பாராட்டுறது இல்லையா? எதுக்குங்க இங்கே எல்லாம் வராங்க வடக்குல இருந்து? இங்கே வந்து மக்களை மரியாதையாக நடத்துறாங்க, வாழ்வாதாரத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னா இதுதான் நீங்க திசை திருப்புற வேலைன்றது. இல்ல வடக்கன்ற வார்த்தை எதுக்கு வருது உங்களுக்கு? ஏன்னா நீங்க யாருக்கு போடுறாங்க வடக்கன்ற வார்த்தை? யார் பயன்படுத்துறாங்க? நீங்க விதைக்கணும்னு யாரு பயன்படுத்துறாங்க அந்த வார்த்தையை? வடக்கன் யார் சொல்றாங்க? அங்க போய் கேளுங்க. நாங்க பாரதம் முழுக்க ஒரே நாடுன்னு நினைக்கிறோம். பொது ஊடகத்துல எதுக்கு இந்த கருத்தை வைக்கிறீங்க? எதுக்கு யார் பயன்படுத்துறாங்க? கேளுங்க. வடக்கன் தெற்கன் பேசுனீங்க. இப்ப அப்புறம் ஒரே அந்த பிரிவினையை உருவாக்குறது யாரு? இப்ப ஒரு ஊடகத்துல பிரிவினையை உருவாக்குறது யாரு? பேசுறதே பிரதமர் தான பேசிருக்காரு, அதான் அவர் சொல்ல வராரு. பிரிவினை வந்தாதான் ஓட்டு வாங்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க. அது நினைக்கிறதுனால நீங்க பேசுறீங்க. நான் ஏன் வார்த்தை இல்ல, நாங்க வந்து ஒரே பாரதம் உன்னத பாரதம் அதுதான் நாங்க நினைக்கிறோம். இருங்க சார், நான் முடிச்சிடுறேன் சார், பதட்டப்படாதீங்க சார். நாங்க பதட்டப்படல சார். அகண்ட பாரத்துக்கு ஒரே கட்ட தேர்தல் கூட நடத்த முடியல. அகண்ட பாரத்துக்கு ஒரே கட்ட தேர்தல் நடத்த முடியல நம்மளால. ஆமாங்க, இது 2004 2014 வெளிநாட்டுக்கு போயிருந்தீங்களா சார்? முடிச்சிரட்டும் சார், கோடீஸ்வரன் முடிச்சிரட்டும். அவர் வெளிநாட்டுக்கு பேசுறாரு, தேர்தல் நடந்துருச்சு, அவர் முடிச்சிரட்டும். வெளிநாட்டுக்கு போயில ஒருத்தரே பூத்துல போயிட்டு 17 வயசு பையன் 8 வாட்டி பிஜேபிக்கு ஓட்டு போட்டா பாருங்க. சோஷியல் மீடியால வரதெல்லாம் உண்மையா? சோஷியல் மீடியால வரதெல்லாம் உண்மையா? தேர்தலாம் என்னன்னு இந்த சோஷியல் மீடியால எல்லாம் கைது பண்ணிருக்காங்க. அந்த குழந்தை மீது எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. ஒரு குழந்தையை மாதிரி மாத்தி வச்சிருக்கீங்க. எல்லா இடத்துலயும் தாங்க நடக்குது. எனக்கு எல்லா கட்சியும் ஒண்ணுதான். உங்களை மாதிரி நான் ஒருத்தருக்கு ஒண்டி சார்பா பேசுறதுக்கு வரல. பொதுமக்கள் உங்க நேரத்துல பேசுங்க. எல்லா இன்சிடென்ட் தாங்க பேசணும். இன்னொன்னு இருங்க, அவர் கேட்ட கேள்விக்கு தமிழக முதலமைச்சரோட கருத்து. இப்போ இந்த மாதிரி தொடர் பிரச்சாரம் பண்ணுது தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க மீது இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. ஏதோ ஸ்டாலின் அவர்கள் ஒண்டி இந்த மாதிரி பேசுறாருன்னு நினைக்காதீங்க. ரேவந்த் ரெட்டி இதே மாதிரி தான் கேட்கிறாரு. ஸ்ரீ.கே. சிவகுமார் இதே தான் பேசுறாரு. பினராயி விஜயன் இதே தான் சொல்றாரு. சபரிமலையில இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுல குளிர்காய நினைச்சது யாரு? அப்ப சாமி விஷயங்களோ இந்த மாதிரி வடக்கு தெற்குன்ற இந்த பிரச்சனைகள் உருவாக்குறது என்ன கேட்டா பாரதிய ஜனதா கட்சி அது என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்களுக்கு மக்களோட விஷயங்களை சொல்லி மக்கள் நலன் மக்களுக்கு உண்டான திட்டங்கள் சொல்றதை விட இந்த மாதிரி கருத்துக்கள் இல்ல இந்த மாதிரி பிரிவினைவாதத்தை உருவாக்கிட்டா வாக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் பண்றாங்க. காதும் கெச்சா மாதிரி அதை விசாரிச்சிருக்கலாம். யாரு தப்பு பண்ணிருந்தாங்க? ஒருவேளை பாண்டியன் தப்பு பண்ணிருந்தா கைது செய்யுங்க. பொதுவா பேசிட்டு போவாதீங்க. இப்ப நீங்க பேசிட்டீங்க, நடவடிக்கை எங்க? பேசுறதுனால என்ன ஆச்சு? சரி, ஜெகநாதருக்கு ஓட்டு போடுங்க, பிஜேபி வந்தா நாங்க நடவடிக்கை எடுக்கறோம். வெறும் வாய்ச்சவடால் தான். வெறும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. எதுக்கு பிஜேபி வரணும்? ஒடிசால முதலமைச்சர் வந்தா அத கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிருக்காரு. முப்படை தளபதி வச்சிருக்கீங்க நீங்க. முப்படை தளபதியை வச்சிக்கிட்டு ஒரு ஜெகநாதர் சாமி சொத்தை காப்பாத்த முடியலன்னு சொல்றது ஒரு பிரதமருக்கு இழுக்கல்லவா? திருப்பி வர 4 வாட்டி போட்டு அப்ப கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க. இப்ப பிரதமர் மாநில அரசுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை. ஆமா சரி கேட்டலாம் உங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஒரு நேர்மையான ஆட்சிக்கு ஓட்டு போடுங்க. ஒடிசா மக்களுடைய நன்மைக்காக வாழ்க்கை உயர்வதற்காக ஓட்டு போடுங்க. நாங்க முதலமைச்சராக வந்தா இந்த எல்லா மட்டும் கேட்டீங்கன்னா இப்ப நம்ம இந்த விவாதமே பண்ணிருக்க வேண்டியது இல்ல. சரி, ரவிசங்கர் பிரிவினைவாதத்தை தூண்டி பிரதமரே ஆயிட்டீங்க, அப்புறம் நாங்க முதலமைச்சர் ஆகணும் உங்க கட்சின்னு. சரி சார், இதில் நான் டைரெக்டாகவே இந்த டாபிக்கு வரேன். வாங்க. ஸோ இதில் பிரிவினைவாதத்தை தூண்டுறது அது இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மோடி சொன்னார் கீஸ் எங்கே தமிழ்நாட்டுக்கு போயிடுத்தான்னு. இதை லிட்டரல் சென்ஸில் எடுத்துக்க கூடாதுங்க. ஓகேவா? என்ன கான்டெக்ட்ஸில் சொன்னார், என்ன சொன்னார், அதனால் தமிழர்கள் திருடர்கள் அப்படின்லாம் மோடி சொன்னார் எடுக்க முடியாது. ஏன்னா நான் கேட்குறேன், February 2024 பார்லிமெண்ட்டில் டிஆர் பாலு அவர் எம்பி அவர் பேசும்பொழுது அவர் என்ன பண்ணுறார், அப்போ அந்த ஃப்ளட்டு இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பணம் இவங்க கொடுத்துருக்கு, ஏன் கொடுக்கல, அந்த மாதிரி ரைஸ் பண்ணும்பொழுது குறுக்க வந்து எல் முருகன் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பி அவர் வந்து மினிஸ்டர் அவர் அங்கே பேசுகிறார். டிஆர் பாலு சொல்கிறார் நீங்கள் பேசாமல் இருங்க, உங்களுக்கு மினிஸ்டராக இருக்கிற அளவுக்கு காம்பிட்டன்சி இல்லை
அப்படின்னார். அது அப்படியே எடுத்துக்க முடியுமான்னு ஸ்பர் ஆஃப் தி மூமெண்ட்டில் அவர் சொல்லியிருக்காரு டிஆர் பாலு. அந்த மாதிரி ராஜா எம்பி பேசியிருக்கார் மார்ச் 2024. இந்தியாங்கிறது ஒரு இந்த நாடு இல்லை, எல்லாம் வெவ்வேறு இதுவாக இருக்குது, இதில் பால்கனைசேஷன் நாளைக்கே சிதறி போகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ராமர் அவரை குறை சொல்லி பேச முடியுமோ அந்த அளவுக்கு மரியாதைக்குரியவர் பேசியிருக்கார். அந்த மாதிரி பேசினதுனால காங்கிரஸ் உடைய ஸ்போக்ஸ் பர்சன் சுப்ரியா ஷெனட்டே அந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்காக கண்டெம் பண்ணிருக்காங்க. இவருடைய பேச்செல்லாம் இவருடைய பர்சனலாக இருக்கட்டும், காங்கிரஸ் இதை வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு பேசியிருக்கார். தென் பொன்முடி அவர்கள் பேசும்பொழுது ஒரு இடத்துல பானிபூரி செல்லர்ஸ் தான் இவங்க அப்படின்னு பீகார் யூபி அவங்களை சரி நானும் சரி கேட்குற கேள்வி அப்படிங்கிறது வந்து நான் எதுக்கு இதை விட்டுவிட்டு நீங்க வேற எங்கேயோ போயிட்டு வேற எங்கேயும் நான் போல வேற எங்கேயோ போல எதுக்காக கொண்டு வந்தேன். இப்போ என்ன சார் பேச்சு, இவர் வந்து அவங்க எல்லாம் இத பேசுனாங்க அதனால இவர் பேசுறதுல எந்த தப்பு இல்ல அப்படி சொல்ல வரீங்களா? இல்ல இல்லன்னு சொல்ல அவங்க எல்லாம் பேசிருக்காங்க, அத வந்து அப்படியே எடுக்க முடியாதுங்க. என்ன கான்டெக்ஸ்ட்ல என்ன ஸ்பர் ஆஃப் தி மூமெண்ட்ல பேசினாங்க அவ்வளவுதான். மோடி இந்த மாதிரி பேசியிருக்கார் அப்படின்னா நீங்க வந்து சொல்றீங்க ஒரு தமிழர்கள் எல்லாரும் திருடர்கள் சொல்லிட்டார். நோ, அந்த சென்ஸ்ல மோடி சொல்லல. மோடிக்கு தமிழ்நாட்டு மேல சாவி வந்து பாண்டியன் கிட்ட போயிருக்குது, பாண்டியன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தா அப்ப யாரும் எந்த கேள்வியுமே கேட்க போறது இல்ல. ஸ்டாலினோட அறிக்கையும் வந்திருக்க போறது இல்ல. அவர் சொன்னது சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருக்குது அப்படின்னு சொல்லி இருக்க மக்கள் பேசுறாங்க. தமிழ்நாட்டுக்கு போயிருக்கு அப்படின்னா தமிழர்கள் தூக்கின்னு போயிட்டான்னு சொல்லுமா? இல்ல, அந்த மாதிரி இல்ல. என்ன சொல்லிருக்கலாம், உங்க வீட்டுல சாவி இருக்குன்னு நான் சொல்லி சொல்றதுக்கும் நீங்க எடுத்துட்டு போயிருக்கீங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ரெண்டு ஒண்ணு தானே சார். வித்தியாசம் சார், உங்ககிட்ட சாவி இருக்கு நான் சொல்றதுக்கும் நீங்க வந்து கடலூர்ல இருந்தால் கடலூர்ல இருக்கவங்க எல்லாருமே திருடர்கள் சொல்ல முடியுமா? நோ, ஐ எம் டாக்கிங் அபௌட் செந்தில் ஒன்லி. இல்லையா? அவர் தமிழ்நாடுன்னு குறிப்பிட்டாரு பிரதமர். தமிழ்நாட்டுக்கு சாவி போயிருக்குது ஆமா அப்படின்னு என்ன தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் தூக்கின்னு போட்டாங்க இல்ல. இவர் சொன்ன மாதிரி சார் இந்த பாண்டியன்கிறவர் இவருடைய பிஏ இப்போ அதை ரிசைன் பண்ணிட்டு இதுக்கு வந்தாச்சு. ஸோ பாண்டியன் கிட்ட 6 வருஷமா சாவி இல்லை, காணாமல் போயிருக்கு. அதனால சாவி எங்கே போயிடுத்து? இங்கே கொடுத்து விட்டாரா? சீஃப் மினிஸ்டரே இங்கே கொடுத்து விட்டாரா? நவீன் பட்நாயக் இவர் மூலம் அனுப்பிச்சு விட்டாரா? இதுதாங்க. இது வந்து மோடியே வந்து சொன்னாலுடைய நீங்கள் ஒரு பக்கம் பேசுகிறா, நான் ஒரு மாதிரி பேச வேற. ஆனால் இவர் பேசின ஒரு வார்த்தைக்கு தமிழர்கள் எல்லாரையும் இவர் திருடர்கள் சொல்லிட்டார், சொல்ல முடியாது. அப்படி பார்த்தால் இவர் திருமாவளவன் பேசினார் இல்லையா, இந்த சனாதன ஸ்கிரிப்சர்ஸ்ல அது இந்து விமன் யாரையும் இதுவா செக்ஸ் ஒர்க்கரா தான் ட்ரீட் பண்றேன்னு சொன்னார். எல்லா விமனையும் எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி எடுக்க முடியாது. நீங்க திருமாவளவன் அந்த மாதிரி சொல்லிட்டீங்க இல்ல, அந்த மாதிரி சொல்லல. சரி வர கிருத்திகா இத வந்து ஒரு தனிப்பட்ட நபர் மீது வைக்கப்பட்ட விமர்சனமா தான் எடுத்துக்கணும். இது தமிழ்நாட்டு மீது அத வைக்கப்பட்ட விமர்சனம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பார்வையை இவங்க முன்வைக்கிறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பிரதமர் மேடையில் பேசும் இவர் இன்னைக்கு நாட்டுக்கு பிரதமரா இல்லையா? மாண்புமிகு பிரதமர் அவர்கள், நாங்களும் பிரதமராக தான் ஏத்துட்டு இருக்கோம். அவர் இவங்க ஓட்டு போட்டதுனால இவங்களுக்கு மட்டும் பிரதமர் கிடையாது, அவர் எனக்கும் பிரதமர். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி தானங்க டிப்ளமேட்டிக்காக பார்க்கணும். இவர் என்னமோ சொல்றாரு, ப்ளோல அப்படிதான் பிரதமர் பேசுவாரு. இவரே பிரதமர் அவமதிக்கிறாரா? இல்லைங்க, ப்ளோல என்ன வேணாலும் பேசலாமா? நீங்க பேசுறது பிரதமர் வார்த்தைகளை காமெடி செய்யும் அளவுக்கு இருக்கு. நாங்களாம் சீரியஸா எடுத்துக்கணுமா? பிரதமர் வார்த்தைகளை பிரதமர் வார்த்தைகளை சீரியஸா எடுத்து நாங்க விவாதத்துக்கு எடுத்துக்கணுமா, இல்ல ப்ளோல பேசிட்டாருன்னு விட்டுணுமா? அப்புறம் எதுக்கு இந்த விவாதம்? எதுக்கு இத்தனை பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்? விவாதங்கிறது எப்படி எடுத்து போறாங்க? விவாதம் என்ன? அவர் என்ன பேசினார் அதுக்கு நீங்களே வந்து அர்த்தம் கற்பனை அவமதிக்கிறீங்க. நீங்க பிரதமரை அவமதிக்க சார், எங்க பிரதமரை எதுக்கு சார் அவமதிக்கிறீங்க? நீங்க உங்க இஷ்டத்துக்கு அவமதிக்காதீங்க சார். முதல்ல மாண்புமிகு பிரதமரோட வார்த்தைகளை ப்ளோல அப்படிதான் பேசுவாரு அப்படி மதிப்பு இது பண்ணாங்க. அவரே தமிழ்நாட்டுக்கு சொல்லவே இல்லங்க, கோடீஸ்வரன் இல்லங்க, தமிழர்களை திருடர்கள்னு எங்க சொன்னாருன்னு கேக்குறோம், வேற ஒண்ணுமே இல்ல. மட்டும் கேக்கலங்க. இதுக்கு ஏன் பதட்டத்துக்கு பதில் சொல்லுங்க. இது எங்க சொல்லிருக்காருன்னு சொல்லுங்க. இதுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் நீங்க பதில் சொல்லுங்க. உங்க ராகுல் காந்தி, உங்க தலைவர் ராகுல் காந்தி அங்க போய் பேன் அப்படின்னு PANN பேன், அது இந்த நாட்டுல வந்து நிறைய கொள்ளடிச்சிட்டீங்க, சாப்பிட்டுட்டீங்க. அந்த பேன் யார் சொல்றாரு? பாண்டியன், அமித்ஷா, நரேந்திர மோடி, நவீன் பட்நாயக்னு சொல்றாரு.
அப்ப நீங்க எங்க போயிட்டீங்க? அப்ப யார பாண்டியனை இழிவுபடுத்துறாரு? ஒரு பாண்டியன் தமிழரை வந்து அவர் ஊழல்வாதின்னு சொல்றாரு. அப்ப உங்களுக்கு வந்து தமிழர் எல்லாம் ஊழல்வாதின்னு சொல்லிட்டார் ராகுல் காந்தின்னு சொல்லவா? தமிழர்களை இழிவுபடுத்திட்டார் ராகுல் காந்தின்னு சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? ராகுல் காந்திக்கு பாண்டியனை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ண காங்கிரஸ் கட்சிக்காரங்க மிக கேவலமான ஸ்லோகனை பயன்படுத்துறாங்க. ஆதாரம் இருக்கு காட்டுமா? ராகுல் காந்தி இருங்க. ராகுல் எங்க சொல்லட்டும் கேட்டீங்கல அவங்களுக்கான நேரத்துல பேச விடுங்க. சேர்த்து பதில் சொல்லுங்க. இப்ப காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் அங்க வந்து பாண்டியன் அவங்களுக்கான நேரத்துல பேச விடுங்க சார். அவங்கள அப்ப தமிழர்கள் பத்தி இழிவா பேசுறாங்க. அப்ப ராகுல் காந்தி அதை என்டாஸ் பண்றாரா? தமிழர்கள் எல்லாம் வந்து ஊழல்வாதி. கிருத்திகா பதில் சொல்லட்டும் சார். ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டு தமிழர்கள் ஊழல்வாதிகள், தமிழ்நாட்டுக்கு சொத்து சொல்றாங்க சார். இருங்க சொல்றாங்க. அதே மாதிரி மோடி ஏதாவது சொல்லி இருந்தா மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சாவி போயிடுச்சுங்கிறது இல்லாம ஒரு டிப்ளமாட்டிக்கா நம்ம சிஎம் அவர் பிஎம் பேசியிருக்காரு, நம்ம சிஎம் டிப்ளமாட்டிக்கா அதை கண்டிச்சிருக்காங்க, அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க, இல்லாட்டி எதிர்கருத்து சொல்லியிருக்காங்க. இதுதான் டிப்ளமாட்டிக் பேச்சு. ஃப்ளோவில் பேசுறதுங்கிறது இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா பிரதமரோட வார்த்தையே ஃப்ளோன்னு நீங்கள் சொன்னதே தவறு தான். அது பிரதமரையே அவமதிக்கிறது. ஏன்னா இது எல்லாமே டிப்ளமாட்டிக் பேச்சு தான். அவர் மேடையில் வந்து பேசிட்டார்னா அதான். அடுத்து இது மட்டும் பேசலைங்க, என்னமோ வெறுப்பு பேச்சு என்னமோ முதலாக பேசுகிறப்ப தென்னிந்தியாவில் காங்கிரஸ் வந்து வட இந்தியர்களுக்கு எதிராக பேசுகிறார்கள், தென்னிந்தியர்கள் நம்மளுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பிரிவினைவாத பேச்சை அவர் மட்டும் பேசுகிற. இன்னொன்று இல்லை, தமிழர்கள் வந்து திருடர்கள்னு மட்டும் சொல்லலை, ராமேஸ்வரம் கஃபேக்கு வந்து பாம்பு வச்சதே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி சோபா மேடம் கர்நாடகாவில், அவங்க எங்கள் தொகுதி தான், சும்மாலாம் இல்லை உங்கள் ஆட்கள் தான், ஒரு அமைச்சர் அவங்களே வந்து இந்த மாதிரி சொல்லி அப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டாங்க, நான் தமிழர்களை அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு. இது வந்து பிஜேபிக்கு வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது. இன்னும் இல்லைங்க, நான் டெல்லியில் தான் இருக்கேன். டெல்லி தமிழர்களுக்கு இப்ப பிரச்சாரத்துக்கு நாம வந்து அவங்கள்ட்ட ஒரு பொய் பிரச்சாரம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? என்ன பிரச்சாரம் ராஜ்யசபா உறுப்பினர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள வந்து அடிச்சிருக்காங்க, உதைச்சிருக்காங்க. அந்த விஷயமா ஏங்க ராகுல் காந்தியோ பெண் உரிமை பேசுறாங்க? அவர் முடிச்சிரட்டும். சார் முதல்ல மணிப்பூருக்கு பெண் உரிமை டபுள் இன்ஜின் மணிப்பூர் பெண்ணுக்கு முதல்ல நியாயம் கொடுங்க சார். ராஜஸ்தானை பத்தி பேசலாம். டிப்ளமேட்டிக்கா அங்க அனுப்பிச்சு வச்சிருக்கேன் எம்பி பதவியை. முதல்ல உள்துறை அமைச்சர் பண்ணுங்க சார். பெண்ணன்னு இங்க எடுக்காதீங்க, எனக்கு செம காண்டாயிடுவேன். நீங்க பெண்ணன் மட்டும் எடுக்காதீங்க. பெண்ணுக்கு எதிரி முதல் எதிரி உங்களோட கட்சியா தான் இருக்கு. பிரிஜ்பூஷன் பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க, எந்த இதுல கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் விடுங்க. நான் அந்த மடைமாற்று பேச்சுக்கெல்லாம் வரல. நான் பேசினா ரொம்ப இதுவா இருக்கும், ரொம்ப சீரியஸா இருக்கும். பெண்ணு நான் ஒரு பெண்ணினத்துக்கு இதுவா இருக்கேன். முதல்ல நான் இந்த பேச்சுக்கு வரேன், நான் திருப்பி இங்க வரேன். டெல்லியில இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா தமிழர்கள் வீடுகளில் வந்து இஸ்லாமியர்கள் குடி புந்துடுவாங்க, மோடி தான் அதை பாதுகாத்து இஸ்லாமியர்கள் வந்து உள்ள போகாம வச்சிருக்காங்கன்னு சொல்லி தமிழர்கள்கிட்ட பொய் பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட சொன்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி இந்திரா காந்தி தான் தமிழர்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க. ஷீலா தீட்சித் அவங்க வந்து 90 வருஷத்துக்கு இது போட்டு அவங்கள அலோவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழர்கள் டெல்லியில் 10 வருஷமாக இவங்க எதுவுமே செய்யலை. ஆனால் பொய் பிரச்சாரம், ஐயோ நீங்கள் தமிழர்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓட்டு போடாட்டி மோடி அவர்கள் இல்லாட்டி முஸ்லீம்கள் உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேளுங்க. நான் மக்கள்கிட்ட பேசின கருத்து இது, நிஜமான கருத்து, என் காதில் உள்ள கருத்து. இந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரத்தில் இஸ்லாமியர்கள் தமிழர்கள் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் எடுக்கிறதே உங்களுக்கு வழக்கமாக போயிடுச்சு. கடைசியில் பெண்களையும் விட்டுட்டீங்க, கை கழுவிட்டீங்க. எங்களுக்கு எந்த நியாயமும் இல்லை. யாருக்கு தான் நியாயமா இருக்க போறீங்க? கோயிலுக்காக நியாயமா இருக்கு சார். கோயிலில் கொள்ளடிச்சதே காப்பாற்றி கொடுங்க. வேண்டாம் இந்துத்துவாங்கிறீங்க, இந்துக்களுக்காக நியாயமா இருங்க. சரி, வர கிருத்திகா வர திராவிட முன்னேற்ற கழகத்து டாக்டர் சஃபி சுலைமானும் வந்துட்டாரு. சஃபி வணக்கம். நீங்க வரதுக்கு முன்னாடி சில குற்றச்சாட்டுகளை பாஜக செய்தித்தொடர்பாளர் முன் வச்சாரு, நீங்க கூட கேட்டிருப்பீங்க. எந்த இடத்துல பிரதமர் வந்து தமிழர்களை திருடர்னு சொல்லி சொன்னாரு, ஏன் இப்படியான ஒரு அறிக்கை அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க முன் வைக்கிறாங்க. இல்லை, அதாவது பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரை ஆரம்பித்ததிலிருந்தே அவருடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் சரி, ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அந்த ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ் பண்ணாங்கன்னா அது என்ன அர்த்தம் அவர் சொல்கிறாரு, எதன் மூலமாக எங்கே வந்து அவர் நிற்கிறாரு நமக்கு தெரியும். அந்த விஷயத்தில் தான் இங்கேயும் வந்தது. அவர்
இப்போ சைனாக்காரன் அங்கே வந்து ஊடுருவி பல காலம் ஆச்சு, அங்கே வீடெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சாவியை பற்றி பேச மாட்டுறாரு. அதை பற்றி வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. அதை பற்றி எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் இதுவரை சொன்னதில்லை. ஏன் நாளைக்கு மேடையில் சொல்லட்டுமே, என்னை வந்து 2024 ஜெயிக்க வைங்க, சைனா ஊழல் எந்த இடமும் நான் போய் இங்கே நின்று புல்டோர் தூக்கின்னு போகிறேன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். இது இல்லை, அதை சொல்ல மாட்டார். அதை விட்டுட்டு எதெல்லாம் இவருக்கு வந்து லாவகமாக அந்த அடித்தட்டு மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியெல்லாம் அவங்களுடைய சென்சிட்டிவான விஷயத்தை வந்து கிளப்பி பேச முடியுமோ அதெல்லாம் மட்டும் உட்காந்து ஒரு பிரதமராக இருந்தவர் பேசிகிட்டு இருக்கார். இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு சாவி போயிடுச்சுன்னு இப்போ நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஐ திங்க் நான் வரும்போதே பார்த்துட்டு குறிப்பிட்டாங்க இது இவர் தான் 6 வருஷமாக பிரதமராக இருந்தாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இப்போ பிரதமராக இருந்தவர் இப்போ தான் ஒவ்வொன்றா புதுசாக கண்டுபிடிச்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஒரு டீம் வச்சிருக்காரோ என்னவோ தெரியல. அது வேற அண்ணன் பேசும்போது திடீர்னு ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு தமிழ்நாடு முதல்வர் வந்து செய்தித்தாள்லாம் படிக்கிறாரு என்ன தெரியல, அதெல்லாம் பார்க்குறாரு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தார். இது வந்து நீங்கள் உங்கள் பாதர் பிரதமர் தான் கேட்கணும். ஏன்னா அவரு தான் இப்போ உள்ள விஷயங்கள் எதுவுமே பேசாமல் அந்த காலத்து விஷயம், ஆதி காலத்து விஷயம், நேரு இருந்தார், இந்திரா காந்தி போனாங்க, பூரி ஜெகநாத் டெம்பிள் 6 வருஷம் முன்னாடி சாவியை காணோம், இப்போ வந்து பூட்டை தேடிட்டு இருக்கேன்னு அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்கள் பிரதமர் வந்து அன்னன்னைக்குள்ள விஷயத்தை அப்பப்போ தெளிவாக உங்களுக்கு தேவையான அறிக்கையும் பதிலும் பொட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அது தரதுனால தான் நீங்கள் இப்போ பதட்டப்பட்டு ஓடி வந்துட்டு இருக்கீங்க. ஒன்று சொல்லிக்கிறேன், தமிழ்நாடை பொறுத்தவரை நீங்கள் உத்தரப்பிரதேசலையும் பீகார்லையும் ஒரிசாலையும் தமிழ்நாடு கதறீங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு மேடையிலையும் நீங்களாகட்டும், இவர் பிரதமர் ஒரு பக்கம் தமிழ்நாடு கதறது, உங்க அமித்ஷா ஒரு பக்கம் தமிழ்நாடு முதல்வர் பிரதமர் ஆக போறாருன்னு அவரு கதறாரு. இந்த கதறலை கேட்கறதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா, இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த கதறலை நீங்க ஆரம்பிப்பீங்க, இந்த கதறலோடு தான் உங்க விஷயம் முடியும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த முடிவு நெருங்கி வருது அழகா. என்ன 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 கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒன்று பாரத பிரதமர் அவர்கள் கொஞ்சமாவது சுய சிந்தனையோடு பேச ஆரம்பிக்கணும். என்ன செஞ்சாரு? 10 வருஷம் ஆச்சுங்க. 1 வருஷம் 2 வருஷம்லாம் இல்லை, 10 வருஷம் ஆச்சு. நீங்கள் 2014 என்னெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்கன்னு நீங்களே ஹெட்ஃபோனை போட்டு கண்ணாடி போட்டு திரும்ப பாருங்க. அதெல்லாம் என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா? வளர்ச்சியை கொடுத்துட்டீங்களா? டாலர் விலையை வந்து குறைச்சிட்டீங்களா? பெட்ரோல் விலையை குறைச்சிட்டீங்களா? கேஸ் விலை குறைஞ்சு போச்சா? விலைவாசி குறைஞ்சு போச்சா? மக்கள்ல சுபிட்சமா இருக்காங்களா? கருப்பு பணம் வந்து எல்லாம் எடுத்துட்டீங்களா? இந்த பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள், அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருங்க. இந்த பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள் அப்படின்னு சொல்லி யாரு இவங்க சொல்றாங்களா? அதாவது அதான் காமெடி. இல்ல, சிஎம்மோட அறிக்கையில இருக்குல்ல, அதான் அவர் திரும்ப சொல்றாரு. எங்கேயுமே பிரதமர் அதை குறிப்பிடவே இல்லை, அப்படியான சொல்லவே இல்லை. அதாவது சொல்றேன், முதலமைச்சர் பத்தி சொன்னதுக்காக அவர் சொல்லிட்டு பதில சொல்லிட்டு, ஏன்னா இப்பதான் வந்திருக்காரு, அவர் சொல்லிடுங்க. நீங்க தான் ரொம்ப நேரம் பேசுறீங்க. இல்ல சொல்லுங்க. என்னன்னா, இதுல நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், பாரத பிரதமர் அவர்கள் முதல்ல இருந்து பேசுற விஷயங்கள் எல்லாம் வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உள்ளர்த்தம் உண்டு, அரசியல் காரணமும் உண்டு, அரசியல் உள்நோக்கமும் உண்டு. இதை வந்து தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு அரசியலை, தமிழ்நாட்டு அரசியல் பின்புலங்களை எப்படியெல்லாம் எங்கெல்லாம் சிதைக்க முடியும், எங்கெல்லாம் அதுக்கு அவப்பேர் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு திட்டமிட்டு செய்யற விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும்போது இப்படிதான் அதற்குண்டான விஷயத்தை தமிழ்நாடு முதல்வர் எடுத்துருக்காரு. தமிழ்நாட்டோட பின்புலத்தை சிதைக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறதா திமுகவுடைய குற்றச்சாட்டு. இல்லைங்க, தமிழ்நாடு வந்து மிக உயர்ந்த மாநிலம். தமிழை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி பாரத பிரதமருக்கு மிக உயர்ந்த எண்ணம் இருக்கு. நிச்சயமா. அதாவது முதலமைச்சர் வந்து படித்து பார்த்தாரா, எது படிக்காமல் கையெழுத்து போட்டாருன்னு கேட்டது கூட சகோதரர் வந்து இல்லை அப்படி எப்படி சொல்லலான்னாரு. எந்த இடத்துல அப்படி சொன்னாருன்னு நான் திரும்ப கேட்குறேன். 2வது பொக்கிஷன் அவர் என்ன சொன்னார்? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், கடவுளுடைய கருவறையிலே அந்த சாவி, அந்த கருவறையுடைய சாவியை காணோம். இதுல திருடர்கள்ன்ற வார்த்தை நம்ம நிகழ்ச்சியோட தொடக்கத்துல தெளிவா போட்டோம். ஏதாவது ஒரு வார்த்தை அதுல ஹிந்தில பேசிருக்காரு, சோறு, தீஃப், திருட, இது மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு. அது வந்து ஒரே விஷயம். எங்க கடைசில என்ன சொல்றீங்க? உங்க முதலமைச்சர் என்ன சொல்றாரு? இத நீங்க மன்னிப்பீங்களான்னு கேக்குறாரு. அது என்ன மன்னிக்க வேண்டியிருக்கு? இல்ல சாவி பூரி ஜெகநாதர் கோயிலோட கருவூலத்தோட சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, இந்த பாண்டியன் வந்து அந்த துறையினுடைய அதிகாரியா இருந்தப்ப இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு அப்படி மக்கள் பேசிக்கிறாங்க. பிஜேபியினுடைய ஆட்சி வரும்போது
பூரி ஜெகநாதருடைய அந்த கருவூலம் திறக்கப்படும் அப்படின்றதுக்காக உத்தரவாதம் கொடுத்து தான் அவர் பேசினாரே தவிர இதுல திருடர்னு எங்க சொல்லிட்டாரு. இவர் இல்லாததை வந்து எதுக்காக வந்து இப்ப முதலமைச்சர் அது இல்லாததை எதுக்கு அவர் எடுத்துக்க போறாரு? திடீர்னு அவருக்கு என்ன இந்த அளவுக்கு அரசியல் பண்ணது இல்ல? தேர்தல் முடிஞ்சு சகோதரருக்கு தமிழ்நாட்டுல தேர்தல் முடிஞ்சு போச்சுன்றது முதலமைச்சருக்கு ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா அவர் அதுதான் யாரு எங்க இருக்கு அந்த கூட்டணி எங்க இருக்கு? சீட்டுக்குள்ள வர போறீங்க பாத்தீங்களா? அதோட ஆட்டத்தை ஆரம்பிச்சதே முதல்வர் அவர்கள். அப்ப உங்களுக்கு பதட்டம் இருக்குது இல்லையா? அதாவது இப்ப சொல்றீங்க 4ஆம் தேதி பாப்போம் எல்லாத்தையும். அந்த பதட்டம் 4ஆம் தேதி பாப்போம். ஏன்னா தமிழ்நாட்டை இங்க பாருங்க ஒன்னு சொல்லிடுறேன். தமிழ்நாட்டை இந்தியா கூட்டணி நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. ராகுல் காந்தி பிரதமர்னு சொல்லுங்க. தைரியம் இருந்தா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. கேப்டனே யாருன்னு தெரியாதா? என்ன சொல்லல பிரதமர் யாரு? எங்க பிரதமர் நரேந்திர மோடிங்க. கெஜ்ரிவால் சொல்றாரு இருக்க மாட்டாரு. கெஜ்ரிவால் ஜெயில்ல இருக்காரு. கெஜ்ரிவால் சொல்றது யாரு? சார் நீங்க தாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்குள்ளேயே ஒழுங்கான ஒரு தீர்வு 29லயும் பிரதமர் நரேந்திர மோடி தான். 2029ல தெளிவா சொல்லிட்டாரு. கிருத்திகா வந்தற கிருத்திகா முடிக்கட்டும். நாங்க என்ன சொல்றோம்? முதலமைச்சருக்கு இந்த பதற்றம் முதலமைச்சருக்கு இந்த மாதிரி வந்து பொய்யான ஒரு அறிக்கை கொடுக்கணும். தமிழ்நாட்டுல யாருங்க திருட? தமிழ்நாட்டுல சாமி கூட்டி போட சொன்னா என்ன சொல்வாங்க? அப்போ சாமி தூக்கி போட என்ன சொல்வாங்க? யார பத்தி சாமி தூக்கி போட என்ன சொல்வீங்க? யார சொன்னாரு அவரு? அதான் கேக்குறேன். அது நீங்க சொல்லுங்க. யார சொன்னாரு? ஹிந்துன்னு சொன்னா திருடன் கூட தான் தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் சொன்னாரு. அதனால ஹிந்து எல்லாம் திருடன் தமிழ்நாட்டுல இருக்கணும் நினைச்சிட்டாங்க. அது தப்பா சொல்றீங்க. தமிழ்நாட்டுல சொன்னாரு. அப்படிதான் சொன்னாரு. அப்படிதான் சொன்னாரு. அவர் என்ன பண்ணுவாரு? தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு ஒருத்தர் சொன்னாரு. அப்ப நாங்க எல்லாம் கோச்சிக்கிட்டாங்க. இங்க இருக்க தமிழ் அவனுக்கு தெரியும். தமிழ் இருந்து உலகத்துல பொது மொழி, நான் தெய்வ மொழி, தேவ மொழின்னு தெரியும். ஆனால் அவர் ஏதோ சொல்லிட்டு போற அறியாமல் சொல்லிட்டு போறான்னு தான் இருந்தான். அதனால யாரு சொன்னாங்க? உங்களுக்கு அரசியல் பண்ணுவதற்கு இது ஒரு அவசியமாகப்படுகிறது. வேற எதுவுமே இல்ல. ஒடிசாவுல பூரி ஜெகநாதர் விவகாரத்துல அரசியல் பண்றது யாரு சார்? இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினா இல்ல பிரதமர் மோடியா? யாரை சார் பாக்குறீங்க நீங்க? கோட்டீஸ்வரன். அதாவது சார் 40 நிமிஷம் கிட்டத்தட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். 40 நிமிஷம் 35 நிமிஷம் பேசியும் அவர் சொல்லலை பிரதமர் சொல்லலைன்றாங்க. நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்டேஷனில் வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் ஒரு திருட்டு கேஸ் கொடுக்குறாங்க. ஒரு நகை நட்டை காணோம் அப்படின்னு போலீஸ் வந்து விசாரிக்கும் போது அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. எப்போ எங்கே வா, இந்த நகை நட்டு காணா போயிடுச்சாமே அப்படின்னு. இந்த திருட்டு பொருள் எங்கே போச்சு அப்படின்னா அங்கே பக்கத்தில் இருக்கவங்க ஐயா இந்த இடத்துக்கு போயிருக்குது, இந்த ஊருக்கு போயிருக்கு அப்படின்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா அங்கேருந்து திருடின ஒருத்தன் அந்த திருட்டு பொருளை இன்னொரு திருடங்கிட்டையோ இல்லை இன்னொரு பொருளை இன்னொரு ஊருக்கு திருடி இருக்காப்புல. இது திருட்டு சம்பந்தமான விஷயம். இங்கே வந்து திருட்டு பட்டம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. திருட்டு பட்டத்தை கட்டினவர் பிரதமர் மோடி அவர்கள். யார் மீது கட்டியிருக்காருன்னா தமிழகத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி. அவர் இப்பொழுது ஒடிசாவில் அங்கே அதிகாரியாக வேலை செய்கிறார். தமிழ்நாட்டை சார்ந்தவர் இப்போ ஒரிசாவில் இருக்கார். அப்போ காணாமல் போன அந்த திருட்டு பொருள் வந்து அந்த சாவி. அந்த சாவி கொத்தை காணும், அது உள்ளே இருக்கிற கருவூலத்தில் இருக்கிற நெகநெட்டை காணும், சாமி சொத்து. இதுதான் பிரச்சனை. இது சொல்லிட்டு திருட்டு பொருள் வந்து ஒரு ஊருக்கு போயிருக்கு அப்படின்னும் போது தமிழ்நாட்டை எதுக்கு திருட்டு போன பொருளுக்கும் தமிழகத்தையும் எதுக்கு இவர் வந்து முடிச்சு போடணும்? ஏன் ஹாங்காங் போயிருக்குது, இல்லை கொய்னூர் டைமண்ட் மாதிரி லண்டன் போயிருக்குது, இல்லை சிகாகோ போயிருக்குது, இல்லை சைனாக்காரன் எத்தனை போயிட்டான்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு தமிழ்நாட்டை சொன்னார்? அப்போது தமிழ்நாடு மீது உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது. ஏன் இவ்வளோ ஊர் இருக்க ஊர் இருக்கும்போது எதுக்கு தமிழ்நாட்டை பற்றி பேசணும்? பிரதமர் பொருள் திருடு போனது உண்மைதாங்க, பிரதமர் சொல்கிற வாதத்துக்கு நான் வரேன். எதுக்கு தமிழ்நாட்டை வலிக்கணும்? ஏன் தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன்? தமிழ்நாட்டை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? சரி இருங்க நான் முடிக்கிறேன். உங்க நேரத்துல நான் பேசல, நான் மௌனமா இருந்தேன். ஏன் நேரம் தமிழ்நாட்டுல சொல்றாரு. சஃபி முடிச்சிடுறாரு. சஃபி ஸ்ரீதர் அவர் முடிச்சிட்டோம். சஃபி ஸ்ரீதர் கோட்டீஸ்வரன் முடிச்சிட்டு பேசுங்க. ரெண்டு பேரும் எங்க சொன்னாருன்னு தான் கேள்வி. எதுக்கு சார் தமிழ்நாட்டுல எங்க சொன்னாரு? ரைட் ஸ்ரீதர் நீங்க பாத்தீங்களா? அங்க பூரி ஜெகநாத் சொத்து காணா போனது தமிழ்நாட்டுல இருக்கு, நீங்க பாத்தீங்களா? தரவுகள் இருக்கா? பிரதமர் என்ன சொன்னாதே பத்தி விவாதம் பண்ணிட்டீங்க. சிஎஸ்ஆர் போட்டீங்களா? தமிழ்நாட்டுல செல காணாம போச்சுன்னு பொன்மாணிக்கவேல் சொல்றாரு. தமிழ்நாட்டுல இருக்கவங்க திருடன் பொன்மாணிக்கவேல் சொல்லிட்டாருன்னு அர்த்தம் பண்ணலாமா? பொன்மாணிக்கவேல் சொன்னார்ல, அது மாதிரி அர்த்தம் எடுத்துக்க முடியுமா? நான் பேசிட்டா, நான் கொஞ்சம் பேசிக்கிட்டா இருங்க, நான் பேசு இருங்க. நீங்க எடுத்துக்காம போதும். சட்டம்ன்றது நான் சட்டம் படித்தவன், புரியுதா? பிரதமர் தானே, உச்சக்கட்ட பதவி இருக்குல்ல. பாரதிய ஜனதா கட்சியில இவ்வளவு பேர் வழக்கறிஞர் இருக்காங்களா, வழக்கு தொடருங்க, நீதி உண்மையா வரும். நான் இப்ப சொல்றேன், இந்த பேச்சை இதோட பிரதமர் பேசவே மாட்டாரு. ஜூன் 4க்கு அப்புறம் நவீன் பட்நாயக்கு ஒரு 14 சீட்டு இல்ல 15 சீட்டு பாராளுமன்ற உறுப்பினர் சீட்டு இருந்தா அவர் ஒருவேளை அவர் சிஎம் ஆயிட்டாருன்னா போயிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிட்டு டீ பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுட்டு அந்த 14 சட்டமன்ற உறுப்பினர் சப்போர்ட் கேட்பார்.
இவர் இதே தான் பண்ணார் தமிழ்நாட்டுல. திராவிட கட்சிகள், ஊழல் கட்சிகள், எங்களுக்கே 400 சீட்டுக்கு மேல கிடைக்க போகுது. நான் பேசல. நான் முடிக்கிறேன் சார். ஏன் நேரம் சார் இது? முடிக்கிறாரா? ஏன் நேரம் சார் இது? ஏன் நேரம் இது? ஏன் நேரம்? இருங்க, நான் முன்னே சீக்கிரம் சேர்த்து பதில் சொல்லுங்க. திராவிட கட்சிகள் ஊழல் கட்சின்னு பேசினார்ல ஐயா அமித்ஷா, பிரதமரும் ஆமா ஆமான்னார்ல கூட இருந்து. அப்புறம் எதுக்கு அதிமுக கூட்டணி வச்சுங்க? திருட்டு கட்சி, ஊழல் கட்சின்னு பட்டம் சொல்லிட்டு ரைடை விட்டுட்டு அப்புறம் எதுக்கு அவங்க கூட கூட்டணி வச்சுங்க? வழக்கு பதிவாயிருக்க டிடிவி தினகரன் மீது எஃப்ஆர்சிஐ கேஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி பழைய வழக்குகள்லாம் இருக்கு. அப்புறம் இது கூட்டணியில் சேர்த்தீங்க. நான் இது எதுக்கு சொல்றேன்னா, இது மாதிரி எதனா ஒன்று கொளுத்தி போட்டு விட்டுட்டு அதில் அரசியலை பண்ணிட்டு அந்த ஆதாயத்தை கிடைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஜெகநாதர் சொத்து மேலேயோ இந்துக்கள் மீதோ இல்லை இந்த நாட்டு மக்கள் மீதோ இந்தியர்கள் மீதோ உங்களுக்கு எந்தவித அக்கறையும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் தமிழ் தமிழ் தமிழ்ன்றீங்க. தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? சமஸ்கிருத வளர்ச்சிக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க சொல்லுங்களேன். நீங்க தான் சொல்றீங்கல்ல. ஏங்க தமிழ் வளர்ச்சிக்கும் சமஸ்கிருத வளர்ச்சிக்கும் எத்தனை யூனிவர்சிட்டி அதுக்கான 10% அன்னை தமிழ் கொடுக்கல. ஆரம்பிச்சீங்க கேட்கணும். தமிழ் யூனிவர்சிட்டி எத்தனை இருக்கு? வாய்ச்ச விட அது ஆரம்பிச்சது யார் தவறு? ஊருக்கு போக வேண்டியது யார் இருக்கு? நீங்க வந்து பேசிட்டீங்கன்னா தமிழ் வளர்ச்சிக்கு இந்தியால பேசுறீங்க. அதுல தமிழ் கேக்குறீங்க. எல்லாரும் ஒரே இடத்துல பேசினா கேட்காது. வரேன் சார் அவர் தான் சொன்னாரு. சமஸ்கிருதம் பண்ணுங்க. கோடீஸ்வரன் சார் வரேன் சார். கோடீஸ்வரன் சார் வரேன் பேசலாம், தொடர்ந்து பேசலாம். இன்றைய விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வி முன் வச்சா என்ன பதில் சொல்றாங்க பாட்டு வந்துருவோம். தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்ததும் தமிழ் பற்றாளர் வேடத்தை மோடி கலைத்து விட்டதா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம் பண்ணிருக்காரு. இது தொடர்பாக 3 சார் வர இது தொடர்பாக 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் நேயர்கள் முன்னாடி. மோடியோட பேச்சு அப்படின்னு சொல்லி 65% பேரும், மோடி அதாவது தமிழர் மீது பழி சுமத்துதல் அப்படின்னு சொல்லி 22% பேரும், இது வந்து மோடி எதிர்ப்பை தொடர அப்படின்னு சொல்லி 13% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. மோடியோட பேச்சு அப்படி இருந்ததுனால தான் முதலமைச்சர் இப்படியான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் 65% பேர் குறிப்பிடுறாங்க. ரவிசங்கர், உங்க பார்வை, பிரதமரோட பேச்சு அப்படி இருந்துச்சு, அதனால தான் சிஎமோட விமர்சனமும் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் 65% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இதை நீங்க? நான் மறுபடியும் ஆணித்தரமாக சொல்கிறேன். பிரதமருடைய பேச்சு எந்த காரணத்தை கொண்டும், அவர் உன்னதமான தலைவருங்க, கிரேட் லீடர். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பர்டிகுலர் ரீஜியன், ஸ்டேட், அந்த பீப்புள் இவங்களை இது பண்ணி கண்டிப்பாக அவர் பேசியிருக்க மாட்டார். அவர் பேசின இது கருத்து என்ன கான்டெக்ட்ல பேசினார் அதுதான் முக்கியம். இப்போ எல்லா தலைவர்களும் பேசிட்டு என்ன சொல்றாங்க, நான் அந்த கான்டெக்ட்ல பேசல, தப்பா புரிஞ்சுட்டீங்க அப்படிங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த மாதிரி இருக்கும், தப்பா திருத்தி பேசியிருக்கும், அது அவர் பேசுறது மாறி போயிருக்கும். இதுதான் பிரைம் மினிஸ்டர் பேச்சும். இதுதான் அவர் வந்து பர்டிகுலரா தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாரும் திருடர்கள் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல கண்டிப்பா பேசலீங்க. ஓகே 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 கிருத்திகா உங்களோட பார்வை இதுல? இவர் வந்து சாம் பெட்ரோடா அப்படின்னு ஒருத்தர் வந்தார், என்னோட நன்கு அறிந்தவர், எனக்கு நண்பர் கூட. அவர் வந்து ஆப்பிரிக்காலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, இங்கேருந்து ஆப்பிரிக்காலேருந்து வந்தவங்க, அரேபியாலேருந்து வந்தவங்க, மங்கோலியாலேருந்து வந்தவங்க, நிஜமாக ஹிஸ்டாரிக்கல். ஏன்னா அவர்கிட்ட 2000 பேட்டர்ன். இன்றைக்கி நாங்களும் நம்மலாம் இப்படி உட்காந்து பேசுகிறதுக்கு விதை போட்டவர் இந்திரா காந்தியால் அமெரிக்க வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்து ராஜீவ் காந்தி மூலம் இந்த தொழில்நுட்பத்தை வீட்டுக்கு ஒரு டெலிஃபோன், வெளிநாட்டிலேருந்து ஒரு தொழில்நுட்பம் கூட இந்தியாவுக்கு கிடைக்காத காலத்தில் இந்தியாவில் இந்த அளவுக்கு நீங்கள் சன் டிவியில் நம்மலாம் இப்படி உட்காந்து லைவில், நான் எந்த ஊர்லேயோ, ரவிசங்கர் சார் எந்த ஊர்லேயோ உட்காந்து பேசுறதுக்கு விதைத்து போட்ட சாம் பெட்ரோடவை அந்த பாடுபடுத்தினாங்க. அவர் எந்த கான்டெக்ட்லையும் பேசல. இந்தியர்கள் எந்த நிறத்தில் இருந்தாலும் ஒற்றுமையாக இருப்போம். ஏன்னா அமெரிக்காவில் வந்து நிறம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால அந்த அர்த்தத்தில் பேசியும் அவர் அதுக்கு மறுப்பு தெரிவித்தும் பதில் தெரிவித்தும் எதுவுமே எடுக்காமல், நான் என்ன ஆப்பிரிக்கன் சொல்லிட்டாங்க, நீங்கள் தமிழர்கள் ஆப்பிரிக்கருக்காக இருக்கிறதுக்கு வெக்கப்படலையா அப்படின்னு. ஆப்பிரிக்கத்துக்கு எதுக்குங்க வெக்கப்படணும்? இது தேர்தலுக்காக பிரதமரோட பார்வை அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மீதான பார்வை இப்படி மாறி இருக்குது, அப்படிதான் எடுத்துக்கணுமா? ஆமாம், உடனே என்ன சொல்கிறாருன்னா, ஆப்பிரிக்கன்னு தமிழர்களை சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் நீங்கள் கூச்சப்படணும் அப்படின்னு இல்லாத விஷயத்தெல்லாம் இவங்க திரிச்சு பேசியிருக்காங்க. ஆனால் இது இருக்கிற விஷயத்த தமிழ்நாட்டின் வெறுப்பு பேச்சு, சவுத் இந்தியா நார்த் இந்தியான்னு பிரிவினைவாதங்கள், இவங்களுக்கு பிரிவினைவாதங்கள்ங்கிற வெள்ளைக்கட்டி. ஆனால் இங்கே நாம் பேச வேண்டிய பேச்சு இது கிடையாது. இதெல்லாம் மடைமாற்றுதல். இது வந்து எப்போதுமே அவங்க கேமில் தான் நம்ம விளையாடிட்டுருக்கோம். நம்ம கேம் இப்போ என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு பூத்துலேயும் 49S ரூல் படி நம்மளோட இவிஎம்மில் எத்தனை ஓட்டுகள் சேகரிக்கப்பட்டது அப்படின்னு வாங்கணும். அதை தவிர்த்து 79 சீல் படி போலிங் ஏஜெண்ட் வந்து
அங்கே வாங்கிறத வந்து கரெக்டாக சரி பார்த்து எல்லாத்தையும் வாங்கணும். இது பிரசாந்த் பூஷன் வந்து கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கட்சிகள் ஒத்துழைக்கணும், மாநில கட்சிகள் செய்யணும். முக்கியமாக சஃபிலாம் இங்கே இருக்காரு. திமுக அவங்க போலிங் ஏஜென்ட்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம். முதல்ல பூத்தில் இருக்கிற விவரத்தை வாங்கணும். பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ்லேருந்து 6%லேருந்து லட்சத்தீப்பில் 25% வரைக்கும் வித்தியாசத்தை காட்டுறாங்க. எந்த வித்தியாசமே தெரியல. இந்த அளவுக்கு முழு பூசணிக்காக இந்திய மக்களை ஜனநாயகத்தை கொள்கிற ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் பார்த்ததே கிடையாது. அதை தான் நம்ம இன்னைக்கு பேசணும். இதெல்லாம் பேச விடாமத்துக்கு தான் சாவியை தூக்கிட்டு ஓடிட்டாங்க, சாவியை இது பண்ணாங்க. இந்த மடைமாற்றம் அரசியல் மடைமாற்றக்கூடிய அரசியலா இவங்க செங்கோல் பண்ணினாங்க. மணிப்பூர் விஷயத்தை செங்கோல் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம பேச வேண்டியது தேர்தல் ஆணைய விஷயங்கள் தான். தேர்தல் ஆணையத்தில் மோசடி நடக்கிறதா இல்லையா அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை உச்சநீதிமன்றம் தேர்தலுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி அவர்கள் பரப்புரையில் எப்படி ஆரம்பிச்சாருன்னா, இடியும் வந்து இவிஎம்மும் இல்லைன்னா பிஜேபி வந்து 150 200 இடம் கூட வராது அப்படின்னு சொன்னாரு. இப்ப அந்த பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்ப வந்துட்டாங்கன்னு இல்ல அதுதாங்க. அப்ப அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க தோல்வியை ஒப்புத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, கண் முன்னாடி தெரிஞ்சு போச்சு, கேம் முடிஞ்சு போச்சு. இப்ப ஏற்கனவே நம்ம சொன்ன 300 தொகுதியை பிஜேபி எடுக்கிறது போயிடுச்சு. வர இருக்கிற இன்னும் 6 7 சேர்த்தா 400 கிட்ட. அதாங்க இது வரைக்கும் நடந்த 5 கட்ட தேர்தலில் 300 பிளஸ் வந்துட்டோம். 6 7 வரும்போது 400 வந்துடுவோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் உடனே இவிஎம் பாதுகாப்பா இருக்கணும் எல்லாம் இருங்க. நம்ம வானான்னு சொல்லல, ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. இந்த ஆயுதத்தை நீங்க எடுப்பீங்க. நாங்க என்ன நினைச்சோம், ஜூன் மாசம் 5ஆம் தேதிக்கு பிறகு இந்த ஆயுதத்தை எடுப்பீங்கன்னு நினைச்சோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். கிருத்திகா ஒரே செகண்ட். தமிழ்நாட்டுக்கு பல முறை தேர்தலுக்கு முன்னாடி சரி, தேர்தல் சமயத்திலும் சரி, தமிழ்நாட்டுக்கு பல முறை வந்தாரு பிரதமர் மோடி. வந்தாரு, ரோட் ஷோ நடத்தினாங்க, அதே போல கூட்டத்தில் பேசினார். அப்ப ஏதாவது ஒரு கூட்டத்தில் பூரி ஜெகநாதர் வந்து ஆலயத்தோட சாவி, கருவூலத்தோட சாவி இங்க தமிழ்நாட்டுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப பேசிருக்கலாம்ல சார்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த மாநிலத்தில் அடுத்ததாக என்னுடைய அரசியல் அதிகாரம், அரசியல் வாரிசுன்னு ஒருத்தர் சொல்றவர் தமிழ்நாட்டோட சம்பந்தப்பட்டிருக்காரு. அவர் இருந்த துறையில இருந்தா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது கோர்ட்டில இருந்து உத்தரவான பிறகும் கூட இது கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றது எந்த அளவுக்கு வருத்தமான விஷயம். எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா அது எங்க இருந்தாலும் அதை எடுத்துட்டு வர முடியும்னு சொன்னது அதானே தவிர, இதுல முதலமைச்சர் சொல்ற மாதிரி, முதலமைச்சர் பதட்டப்பட மாதிரி எந்த வார்த்தையும் அவர் பயன்படுத்தல. தமிழ்நாட்டை பத்தி அவர் மிக உயர்ந்த தமிழர்கள் பத்தி, இந்த வாக்கு வங்கி அரசியல் எல்லாம் தாண்டி அவர் அடுத்த தலைமுறையை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்ம பாரத பிரதமர். இந்த மலிவான அரசியல தமிழக முதலமைச்சர் வந்து அதை கைவிடணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கோரிக்கை இந்த வாக்கு வங்கி அரசியல், இந்த டெவலப்மெண்ட் பத்தி பேசுற மோடி, இதெல்லாம் இந்த கதெல்லாம் நீங்க சொன்னா தமிழ்நாடு கேட்க யாரும் இல்லை. ஏன்னா நீங்க 10 வருஷமா எதுவுமே பண்ணல. வாக்கு வங்கி அரசியல் மக்களுக்கு தெரியும். இருங்க ஏன் பதட்டப்படுறீங்க? வாக்கு வங்கி அரசியல் யாரு பண்றாங்கன்னு பூரி ஜெகநாத் கோயில் கதையிலிருந்தே தெரியுது. நீங்க வேற எதுவுமே யோசிக்க வேண்டாம், யாரு பண்றாங்கன்னு மக்களுக்கு தெரியும். ஒன்னு சொல்லிக்கிறேன் சார், பேசும்போது உன்னதமான தலைவர் அவரை மாதிரி யாருமே இல்ல, அவருதான் இருந்தே இருப்பாரு. எதுல உன்னதத்தை பார்த்தாருன்னு தெரியல எனக்கு இன்னமும். அவர்தான் விளக்கணும் சார். ஒரு நிமிஷம், ஏன் டைம் வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க. நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க. உங்க ஆளுங்களுக்கு வேலை என்னன்னா உங்களை பத்தி பேசல. நீங்க உன்னதமான தலைவர், விஸ்வகுரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையில்லாம பலூன்ல காத்த வச்சு பிம்பத்தை கொடுத்துட்டு ஓடி போயிடுறது. ஆனா அவர் என்ன செஞ்சாரு அந்த உன்னத பண்ணத்துக்கு, விஸ்வகுருன்னு சொல்லி என்ன செஞ்சாருன்னு கடைசி வரையும் சொல்ல மாட்டீங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் பிரதமர் போனாக்கா அவர்கிட்ட போய் வளர்ச்சி பத்தியோ டெவலப்மெண்ட் பத்தியோ கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் நீங்க இந்து பிரிவு பண்றீங்கன்னு கேட்கறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டு பாருங்க வெளிநாட்டுல. அதுதான் உங்க பிரதமருக்கு அங்க தமிழர்கள்ட்ட இந்தியர்கிட்ட கேட்டு பாருங்க. அதான் உங்க பிரதமர் அங்க இருக்க மரியாதை. பாஜக பிரதமர் கேளுங்க, பாஜக பிரதமர் மரியாதை அவ்வளவுதான். ஒன்னு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். பிரதமர் அவர்கள்
தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் எந்த கோயிலோட சாவியை பத்தி பேசினாலும் இப்போதைக்கு பதட்டம். எந்த கோயிலை பத்தி பேசினாலும் மீனாட்சி அம்மன் கோயில் பத்தி பேசிட்டோம், பூரி ஜெகநாத் கோயில் பத்தி பேசிட்டோம், அயோத்தி கோயிலுக்கு இன்னைக்கு ரெண்டு ஃபிளைட் கேன்சல் ஆயிருச்சு, 2 ஃபிளைட் தான் விட்டுருக்காங்க, அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. எதை வேணாலும் பேசட்டும், இந்த கோயிலை பற்றி இவர்கள் பேசக்கூடிய இந்த பிரச்சாரம் பொய்த்து போய்விட்டது. அதோட கடைசி அத்தியாயம் இந்த பூரி ஜெகநாத் கோயில். இந்து மக்களே தெளிவாக இருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த மத பிரச்சாரமும் மத துவேஷமும் 2024 நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.